ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா vs சவுத் ஆஃப்ரிக்காவோட ஃபஸ்ட் ஓடிஐ மேட்ச். வழக்கம் போல் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா டாஸ் வின் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து பேட் பண்ண போகிறாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா வந்து ஃபீல் பண்ண போகிறாங்க. முக்கியமான ஒரு ஹாப்பியான நியூஸ் என்ன பார்த்திங்க அப்படின்னா, ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. 4th பொசிஷனில் இறங்குறாரு ருத்ராஜ் கெய்க்வாட். 2 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் வந்து இந்தியன் டீமுக்குள்ள விளையாட ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் ப்ராக்டிஸ் மேட்ச்லையுமே வந்து இருந்தார், ப்ராக்டிஸ் செஷனில் இருந்தார். ஸோ ஆனாலுமே வந்து சான்ஸ் இருக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் வந்து சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ரோகோ காம்பினேஷன் திருப்பியுமே இறங்குது. ஸோ ரோஹித் ஜெய்ஸ்வால் வந்து ஓப்பனிங் இறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ 4th பொசிஷனில் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் வந்து இறங்குறாரு. ஸோ கோலி வந்து 1 டவுன் இறங்குறாங்க. ஸோ செம்மையான ஒரு பேட்டிங் லைனப் இருக்குது. கேஎல் ராகுல் தான் கேப்டன், விக்கெட் கீப்பர் பண்ண போகிறாரு. பேட்டிங் லைனப்பும் நல்லா இருக்குங்க. அதே மாதிரி 2 ஆல்ரவுண்டர் ரவீந்திர ஜடேஜா, வாஷிங்டன் சுந்தர் இருக்காங்க இந்த மெயின் டைமில். ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஓடிஐயில் சம்பவம் பண்ணுறதுக்காக ருத்ராஜ் கெய்க்வாடுமே காத்துட்ருக்காரு. ஸோ அதன்படி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ருத்ராஜ் கெய்க்வாடு இந்த சான்சஸ் வந்து சூப்பராக யூஸ் பண்ணாருன்னா வேற லெவலில் சம்பவம் இருக்கும். ஆனால் வந்து என்ன பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 ஓடிஐ மேட்சுமே வந்து அவருக்கு வந்து சான்ஸ் கொடுக்குதா சூப்பராகவே இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக வந்து யூட்டிலைஸ் பண்ணுவார் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ செம ஃபார்மில் இருக்கிறாரு. எப்படி விளையாட போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா வந்து பேக்கப் பிளேயராக தான் ருத்ராஜ் கெய்க்வாடை வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பந்த் இவங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதை வந்து சான்ஸை யூஸ் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ பரவலாக வந்து நியூஸ் வந்துட்டு இருக்குதுங்க. ஆண்ட்ரே ரசல் வந்து தன்னோட ரிட்டையர்மெண்ட் வந்து ஐபிஎல்லேருந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாருங்க. ஸோ அதனால் வந்து இவர் வந்து இனிமேல் எந்த ஃப்ரான்ச்சைஸுக்குமே விளையாட போகிறதில்ல. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து 16 இயர்ஸாக வேறு லெவலில் கேகேஆருக்கு தான் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட ஃபுல் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேகேஆருக்கு தான் லாயலாக இருக்கணும் அப்படிங்கிற முடிவு பண்ணி தான் இந்த ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரோன்னு தோணுது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கேகேஆருமே இப்போ வந்து புதுசாக அவருக்கு வந்து ஒரு பொசிஷன் கொடுத்துருக்காங்க. பவர் கோச் ஆஃப் கேகேஆர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்ட்ரே ரசல் வந்து ஐபிஎல்லேருந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. இது எதிர்பார்த்த ஒன்று தான். ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா கிரான் பொலார்ட் அவர்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ் தான் ஃபுல்லாகவே விளாண்டார். அவரோட லாயல்ட்டி காமிக்கிறதுக்கான வந்து அதுக்கப்புறம் எந்த ஃப்ரான்ச்சைஸுமே அவரும் போகல. ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. கிரான் பொலார்ட் வந்து இப்போ வந்து தெரியும் மும்பை இந்தியன்ஸில் இருக்கிறாரு, கோச்சாக இருக்கிறாரு. ஸோ அதே மாதிரி வந்து இப்போது ஆண்ட்ரே ரசலுமே இந்த பாயிண்ட்டை வந்து சூஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவருக்கு வந்து ஹாப்பி ரிட்டையர்மெண்ட் சொல்லிடுவோம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்கேன்ஸ் ரொம்பவே எதிர்பார்த்துருந்தோம் ஆண்ட்ரே ரசல் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸும் நிறையா இருந்துச்சு. நிறைய டாக் போயிட்டு இருந்துச்சு. ஸோ அவர் வந்து இப்போ ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணனால மேக்ஸ்வெல் அண்ட் கேமரான் கிரீன் மேலே தான் திரும்பி இருக்குது. ஸோ அவங்க 2 பேரும் தான் இப்போ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபினிஷராக பார்க்கும்போது மேக்ஸ்வெலுக்கு தான் நிறையவே சான்சஸ் இருக்குது. ஸோ மேக்ஸ்வெல் வந்து உள்ளே எடுப்பாங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆண்ட்ரே ரசலோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து இப்போ வந்து ஃபுல் திங்கிங் வந்து மேக்ஸ்வெல் தான் உள்ளே வருவாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. கேமரான் கிரீனுமே உள்ளே வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி வந்து மினி ஆக்ஷன் போகுதுங்கிறது தெரியல. செம்ம டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தலை, தோனி, அதுக்கப்புறம் சிவம் துபே இவங்களுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபினிஷர்ஸாக வந்து யாரை கொண்டு வர போகிறாங்க எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஃபேப் டுப்ளஸுமே வந்து அவர் வந்து தன்னோட ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாரா, இல்லை வந்து இந்த ஐபிஎல் 2026 மட்டும் விளையாட போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு, டிசைட் பண்ணியிருக்காரான்னு தெரில. ஸோ அவர் வந்து ஆனால் வந்து 2026 விளையாட போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குமா அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன் தெரியல. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து உர்வில் பட்டேல் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து செம்மையாக காமிச்சிட்ருக்காரு. அவர் விக்கெட் கீப்பரும் கூட. ஆனால் இப்போ வந்து ஏன் இவரோட இது வந்து இருக்குது அப்படின்னா சஞ்சு சாம்சனோட என்ட்ரிக்கு அப்புறம் வந்து உர்வில் பட்டேலுக்கு சான்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது தான் டாக்காக இருக்குது. ஸோ அதனால் வந்து அவரோட பொசிஷன் வந்து என்னமா இருக்கும், இந்தியன் சிஎஸ்கே டீமில் வந்து உள்ளே வந்து எப்படி வந்து வைக்க போகிறாங்க, எந்த இடத்துல வந்து வைக்க போகிறாங்க அப்படிங்கிற பேச்சு இருந்துகிட்ருக்கு. ஆனால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அவர் இருப்பார். அவரோட பொசிஷன் 4th பொசிஷனாக இருக்க சான்சஸ் நிறையவே இருக்குது. சஞ்சு, ருத்து, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஆயுஷ் மாத்ரே, அதுக்கப்புறம் உர்வில் பட்டேல் வந்தால் சூப்பராக இருக்கும், மேட்ச்சே வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் எல்லார் மத்தியிலுமே இருக்குது. ஸோ சிஎஸ்கே வந்து எப்படி டிசைட் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அவ்வளோ சீக்கிரத்தில் உர்வில் பட்டேலை கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மட்டைப்பந்து இன்சைட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.